Hi friends, welcome to JSN Self Service. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சிங்கிள் இண்டிகேட்டர்லயே மூணு சப்ளையும் RYB மூணு சப்ளையும் இருக்கான்னு எப்படி செக் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மூணு சப்ளையும் ப்ராப்பரா வருதான்னு செக் பண்ணிப்போம். இந்த ஃபர்ஸ்ட் சப்ளை கரெக்ட்டா வருது, இண்டிகேட்டர் லைட் எரியுது. செகண்ட் சப்ளையும் கரெக்ட்டா வருது. தேர்ட் சப்ளையும் கரெக்ட்டா வருது. இப்போ நம்ம வர்க் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ஃபியூஸ் கரெக்டாக ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ மூணு ஃபியூஸையும் ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஃபியூஸ் கயரோட அவுட்புட்டில் செக் பண்ணி பார்ப்போம். சப்ளை வராமல் இருக்கா கன்ஃபார்ம் பண்ணிப்போம். பாருங்கள், அவுட்புட்டில் எதுலையும் சப்ளை வரல. ஆக்சுவலாக இந்த ஜங்ஷன் பாக்ஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஆல்ரெடி கொடுத்த கனெக்ஷன் தான். நம்ம ஒரு டைம் மழை டைம் இடி மின்னல் அந்த மாதிரி வந்த டைமில் வந்து இண்டிகேட்டர் மட்டும் பர்ஸ்டாக வெளியே வந்துருச்சு. அந்த இண்டிகேட்டர் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு நான் கனெக்ஷன் எப்படின்னு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜங்ஷன் பாக்ஸோட ஸ்க்ரூ 4 ஸ்க்ரூவும் கட்டிப்போம். ஓகே, இப்போ ஜங்ஷன் பாக்ஸ் கழட்டியாச்சு. உள்ளே பாருங்கள் கனெக்ஷன்ஸ் எப்படின்ட்டு. இப்படி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சர்க்யூட் டயக்ராம் கொடுக்குறேன், எப்படி கனெக்ஷன்ஸ் அதை பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். பாருங்கள், இதுதான் அந்த சர்க்யூட் டயக்ராம். ஃபஸ்ட்டு சிங்கிள் பேஸ், செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ், அடுத்து நியூட்ரல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு சிங்கிள் சுவிட்ச், 2-வே சுவிட்ச், இன்னொரு 2-வே சுவிட்ச், அடுத்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி RYB 3 இன்புட் கொடுத்தாச்சு. அப்புறம் இது பாருங்கள், ஒவ்வொரு சுவிட்ச்லேருந்து எப்படி கனெக்ஷன்ஸ் போகுதுன்னு நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்படி தான் டைரெக்டாக அப்புறம் இண்டிகேட்டர் போகும். இவ்வளோ தான் கனெக்ஷன்ஸ். உங்களுக்கு பார்த்தாவே சிம்பிளாக புரியும். இது நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்யூட்டில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் சுவிட்ச், நெக்ஸ்ட்டு 2-வே சுவிட்ச், திரும்பவும் 2-வே சுவிட்ச், தேர்ட் இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் தான் பஸ்ட் ஆகிடுச்சு அந்த இடி மின்னல் வரக்குள்ள. இதை தான் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். இதோட அவுட்புட் வந்து நீங்கள் ஃபைனல் வீடியோவில் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் கனெக்ஷன்ஸ் மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் இதுதான் நியூ இண்டிகேட்டர், இதை தான் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன். அதை ஓல்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதை பண்ண போகிறேன். அதை நான் ஃபைனல் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு சர்க்யூட் மட்டும் எப்படி இருக்குன்னு கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு மட்டும் சொல்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு சிங்கிள் பேஸ், ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் எடுத்து ஃபஸ்ட்டு சுவிட்ச் எண்டில் கொடுத்துங்க. செகண்ட் பேஸ் எடுத்து செகண்ட் சுவிட்ச் எண்டில் கொடுத்துக்குங்க. தேர்டு பேஸ் எடுத்து தேர்ட் சுவிட்ச் எண்டுக்குள்ளே கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு சுவிட்சு ஃபஸ்ட்டு பேஸு, செகண்ட் சுவிட்சில் செகண்ட் பேஸு, தேர்ட் சுவிட்சில் தேர்ட் பேஸு. இப்போ தேர்ட் சிங்கிள் பேஸ் சுவிட்ச் இருக்குங்க, அதை அவுட்புட்டை கொண்டு போய் செகண்ட் 2-வே சுவிட்சோட எண்டில் கொடுத்துருங்க. பாருங்கள், தேர்டு சிங்கிள் பேஸ் சுவிட்சிலேருந்து அதை அவுட்புட்டை வந்து செகண்ட் சுவிட்ச் எண்டில் கொடுத்துட்டு திருப்பணும் செகண்ட் சென்டர் மீடியட்லேருந்து எண்டு கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டோட எண்டு கொடுத்துருங்க. அப்புறம் ஃபஸ்ட்டோட எண்டு சென்டர் மீடியட் தூக்கிட்டு போய் இண்டிகேட்டர் கொடுத்துருங்க. இப்போ இண்டிகேட்டரோட நியூட்ரல் கொண்டு வந்து இண்டிகேட்டருக்கு தனியாக ஒரு நியூட்ரல் கொடுத்துருங்க. இவ்வளோ தான் கனெக்ஷன்ஸ், சிம்பிள். நான் இண்டிகேட்டருக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஜங்ஷன் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படின்னு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ஜங்ஷன் பாக்ஸ் ரிமூவ் பண்ண 4 ஸ்க்ரூவும் போட்டு ஒவ்வொன்றா டைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜங்ஷன் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுவிட்ச் கரெக்டாக ஆன் ஆகுதா பார்த்துக்கலாம். அதை பாருங்கள், எல்லாம் கரெக்டாக ஆன் ஆகுது. பட் நம்ம இன்னும் ஃபியூஸ் கேரியர் போடல. ஃபியூஸ் கேரியர் போட்டு கரெக்டாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபியூஸ் கேரியர் ஒவ்வொன்றா போட்டுடுவோம். ஆரோட ஃபியூஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒய்யோட ஃபியூஸ் போச்சு. நெக்ஸ்ட்டு பி. இப்போ நம்மளுக்கு சுவிட்ச் பாக்ஸுக்கு வந்து சப்ளை வந்துட்டுருக்கோம். நம்ம இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்ட்டு. பாருங்கள், ஃபஸ்ட்டு பேஸ்
ஃபஸ்ட்டு ஃபேஸ் இருக்குது, இப்போ செகண்ட் ஃபேஸும் இருக்குது, இப்போ தேர்டு ஃபேஸ் இருக்குது. இப்போ நம்ம 3 சுவிட்சுமே ஆன் பண்ணியிருக்குமே, 3 சப்ளையுமே வருமானு கேட்டால் அப்படிலாம் வராது. இப்போ 3 சுவிட்சும் ஆன் பண்ணிட்டா ஏதாச்சும் ஒரு 2 சுவிட்சோட பவர் சப்ளை கட் ஆகும். ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் தான் இண்டிகேட்டருக்கு போயிட்டுருக்கும். அது மொத்தம் நம்ம 3 சுவிட்சும் மாற்றி ஆன் பண்ண ஆல்டர்னேட் பவர் சப்ளை போயிட்டே இருக்கும். ஆல்டர்னேட் ஃபேஸ் இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேருந்து செகண்ட் ஃபேஸ் போகும், அப்போ செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸ் போகும், அந்த மாதிரி மாற்றியே போயிடும். இப்படி தான் ஒர்க் ஆகும். Thank you for watching.